மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் இப்பொழுது அம்பிகையின் லீலைகளை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி லீலை சொல்ல வேண்டும் என்றால் அவள் எப்படிப்பட்ட வறுமையுள்ளவளாக இருப்பாள் என்று ஒரு நாமத்தை மகேஸ்வரி என்று சொன்னார்கள். அடுத்ததாக அந்த லீலை என்று சொன்னாலே ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு நாமம். அந்த நாமத்தை சொன்னாலே அவளுடைய லீலை எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாமம் ஓம் மகாகால்யை நமஹ. ஓம் மகாகால்யை நமஹ. மகாகாலியாக இருப்பவள் அப்படின்னு சொல்றது. அதாவது கருப்பு நிறமாக இருப்பவள். அதாவது எப்படின்னா, இந்த எதற்காக இவ்வளவு பெரிய பொருளை சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய பெருமை உள்ள நாமம் என்று சொல்றோம் அப்படின்னா, பல திசைகளில் செல்பவர்களை ஒருமுகப்படுத்தி ஒரு திசையில் அழைத்து சொல்பவள், நடத்தி சொல்பவள், அழிப்பவள் என்றும் கூட பொருள் வச்சுக்கலாமே. ஏன்னா லீலைகள் ஆரம்பம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப இந்த லீலைகள் ஆரம்பத்துல முதல் அவதாரம் மகாகாளியினுடைய அவதாரம். இதை பார்க்கணும் அப்படின்னா தேவி மகாத்மியம், அம்பிகையை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தேவி மகாத்மியத்தில் உண்டு இல்லையா? அதுல பிரதம சரித்திரம் மகாகாளி தியானம் அப்படின்னு சொல்றது. இப்ப காளி அப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா? ஏனென்றால் அவனை தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுது அவளுடைய ஸ்வரூபம், அவளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு தியான ஸ்லோகம் ஓம் खड्गं चक्रगदेषु चापपरिधानशूलं भुषुण्डीश्वरः शङ्खं सन्धदतिं करैस्थिरनयनां शर्वाङ्गभूषावृतां यां हन्तुं मधुकैटभौ जलजबुस्थश्चाव सुप्ते हरौ நீலஷ்மத்யுதி மாஸ்திய பாததசகாம் சேவே மகாகாலிகாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த முதல் அத்தியாயமே ஆரம்பிக்குதான். இந்த தியான ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப முதல்ல இந்த அவதாரம் எங்கே நடக்கிறது, எதற்காக நடக்கிறது அப்படின்னா, மகாவிஷ்ணு யோக நித்ரையில் இருக்கிறார். அந்த சமயம் மதுகைடபர் என்று 2 அரக்கர்கள், அசுரர்கள் அந்த சபையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய கர்ணமலத்திலிருந்து, அதாவது அவருடைய காதினுடைய அந்த அழுக்கிலிருந்து தோன்றுகிறார்களாம். அவர்களை அழிப்பதற்கு, சம்ஹாரம் செய்வதற்கு பிரம்ம தேவர் எந்த தேவியை ஸ்துதி செய்தாரோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன். அவள் எப்படி இருக்கிறாள்? 10 கைகளில் வாள், சக்கரம், கதை, பானம், வில், பரிகாயுதம், சூலம், புஷுண்டி, தலை, சங்கம், அடுத்தது இப்படி அத்தனையும் செலுத்தவளாக ஆயுதபாணியாக சர்வாங்க பூஷிதையாக ஜொலிக்கிறாள். அப்ப அந்த நிறம் சொன்னோம் இல்லையா, கருமை நிறம் அப்படின்னு, அதுக்கு அழகா சொல்றாங்க, நீலமணிக்கு ஒப்பான காந்தியை உடையவளாக திரிநயனாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. 3 கண்களை உடைய திரிநேத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 10 முகங்களும் 10 கால்களும் உடையவளாக மகாகாளி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்தது இப்ப அவள் எப்படி மதுகைடபர்களை வதம் செய்தால், எதற்காக தோன்றினாள், அப்படி எல்லாம் அந்த சொல்றது எல்லாமே இந்த முதல் அத்தியாயத்துல ஒரு 104 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த தேவியினுடைய லீலைகள் சொல்றதாகவே முதல் லீலையாக இந்த நாமாதான் ஆரம்பிக்குது. தேவி பாகவதத்திலும் முதல் ஸ்கந்தத்தில் இந்த கதை சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப இது எப்ப நடக்குது அப்படின்னா, அந்த பிரளய காலம் வருது இல்லையா? ஒரு காலத்துல சமுத்திரம் பொங்கி பிரபித்து பிரவாகமாக மாறி இந்த உலகமே சமுத்திரத்துல மூழ்கி விடுகிறது. அப்ப மகாவிஷ்ணு ஆனவர் இப்ப என்ன பண்றார்? யாருக்கும் எந்த ஒரு வேலையும் கிடையாது இல்லையா? படைத்தல், காத்தல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அவரவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் ஓய்வெடுக்கிறார்கள். அப்ப மகாவிஷ்ணு ஆனவர் தன்னுடைய பாம்பு படுக்கையில் அனந்த சயனத்தில் யோக நித்ரையில் இருக்கிறார். இது அழக சௌந்தர்யலகரில கூட ஆதி ஆச்சாரியால் சொல்வார், பிரளய காலத்தில் பிரம்மாவின் காரியம் விஷ்ணுவின் காரியம் முடிவடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யோக நித்ரையில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய கர்ணமலம், காது அழுக்கிலிருந்து 2 அசுரர்கள் உற்பத்தி ஆகிறார்கள். இப்ப உற்பத்தி ஆகும் பொழுதே அவர்கள் அசுரர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை, நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப இவங்க எப்படி வளர்ந்து வர்றாங்க? அதாவது ஜலம், அப்படியே ஜலத்திலேயே அவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு தேடல்,
இந்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எங்கிருந்து வந்தார்கள், அந்த இடம் சாதாரணமானதா என்ன? அப்படி இருக்கும் பொழுது அந்த தேடல் இருக்கத்தானே செய்யும். அனைத்திற்கும் ஒரு மூலம் இருக்கிறது. இப்பொழுது நாம் எங்கிருந்து வந்தோம், யாரிடம் இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யார் மூல காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தியானம் செய்யும் பொழுது ஆகாசத்தில் வாக்ஷப்தம், அப்படி மின்னலாக ஒரு ஸ்வரூபம். இப்போ இதுதான் அவர்களுக்கு ஒரு குருவின் வாக்கினாக அப்படி வச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த உலகிற்கான மூலம் என்று நினைத்து கொண்டு அந்த மின்னல் ஸ்வரூபத்தையே மனதில் தியானித்து, இப்போ நம்ம தியானம் பண்ணும் பொழுது அவரவர்களுக்கு பிடித்த தேவதைகளை அவரவர்களுக்கு பிடித்த ரூபத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணுறோமா. இப்போ அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் யாரும் காட்சி தரவில்லை எனும் பொழுது அவர்களுக்கு காட்சி தந்த அம்பாள் ஒரு மின்னலாக அப்படி ஒரு நிமிடம் ஒரு ஸ்வரூபத்தை காண்பித்தாலாம். அதை மனதில் தியானிக்கிறார்கள். சரி, அப்போ இதற்கு மந்திரம் யார் உபதேசம் செய்தார்கள்? இதோ ஆகாசத்தில் அந்த வாக் சப்தம் இல்லையா, அதையே பீஜ மந்திரமாக, அந்த பீஜ மந்திரமாக வைத்து எத்தனை வருடங்கள் அப்படின்னா 1000 வருடங்கள் தியானம் செய்கிறார்கள். இப்ப அம்பாள் பிரசன்னமாகிறார். இப்ப இந்த வரம் தரும் வரையில் அவர்கள் அத்துணை நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன வரம் கேட்டாலும் அம்பிகை கொடுக்கத்தானே செய்வாள். அப்போ அவங்க என்ன வரம் கேட்டுட்டாங்க அப்படின்னா, நாங்களாக விருப்பப்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கு மரணம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக எப்படி இருந்தாலும் மரணம் சம்பவிப்பது அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் அதில் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி சம்பவிக்க போகிறது, அதற்கு எத்தனை காலம் ஆகும் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம். இப்போ வரம் கொடுத்துட்டா தாய். அப்போ வரம் பெற்ற உடனே என்னங்க ஆகும்? சாதாரணமான வரம்னாலே நமக்கு அகங்காரம், அது மரணம் இல்லாத வரம் அப்படின்னு அகங்காரம் கூடிவிட்டது. யாரை பார்த்தாலும் அவர்களை யுத்தத்தில் ஜெயிப்பது. ஒரு நாள் பிரம்மாவை பார்க்க நேரிடுகிறது. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை மிரட்டுறாங்க. அந்த அசுர குணங்கள் இவங்க பலசாலியாக இருப்பதால் பிரம்மாவோடு வா யுத்தம் செய்யலாம் என்று கூப்பிடுகிறார்கள். யுத்தம் செய்தால் என்ன ஆகும்? அவரிடம் இருக்கக்கூடிய வேதங்களை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் இல்லையா. அவருக்கு பயம் விஷ்ணுவிடம் ஓடுகிறார். அங்க விஷ்ணு யோக நித்ரையில் இருக்கிறாரா? விஷ்ணுவை எப்படியெல்லாம் அவர் தியானம் செய்து ஸ்தோத்திரம் செய்கிறார், ஒன்றும் பயனில்லை. அப்பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இவரை நித்ராதேவி ஆட்கொண்டிருக்கிறாள், ஆக நாம் நித்ராதேவியையே ஸ்தோத்திரம் செய்யலாம் என்று இங்கு அம்பிகையே ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார். யாரை? அந்த நித்ராதேவியாக இருக்கக்கூடிய அம்பாளை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த இடத்துல அவங்க அந்த கர்ணமலத்திலிருந்து தோன்றினார்கள் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு சொல்றதுக்கு விஷ்ணு கர்ணமலோ பூவோ விஷ்ணு கர்ணமலோ பூதௌ ஹந்தும் பிரம்மாண முத்தியதௌ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கர்ணமலத்திலிருந்து வந்தவர்கள் எங்களை தொந்தரவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்ப நித்ராதேவி வசத்தில் அவர் இருப்பதால் அவர் என்ன பண்றாரு? நித்ராதேவியாக பராசக்தியை துதி செய்கிறார். இப்ப பராசக்தியை துதி செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும்? அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று அவளுடைய சொரூபத்தை, அவளுடைய சக்தியை, பெருமையை சொல்ல வேண்டும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, துவம் ஸ்வாகா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரக அப்படின்னு சொல்லிட்டு, துவமேவ சந்தியா சாவித்ரி துவம் தேவி ஜனனி பரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தையே நீதான் சிருஷ்டி செய்கிறாய், நீயே தாங்குகிறாய், நீயே காப்பாற்றுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, மகா மோகாஷ பவதி மகாதேவி மகாஸ்வரி பிரகிருதி துவம் ச சர்வஸ்ய குணா த்ரய விபாவயி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரி, லஜ்ஜா, புஷ்டி, துஷ்டி, கடிகானி துவயை தத் தாரியத்தே விஸ்வம் துவயி தத் சித்தித்தே ஜகத்து அப்படின்னு சொல்லிட்டு, சூலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக அம்பாளை ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வர்றார். இப்படி ஸ்தோத்திரம் செய்ய செய்ய அம்பாள் என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். இப்போ அவர் என்ன சொல்றாரு? இது போல எல்லாருமே இந்த மாதிரி விஷ்ணு கர்ணமலோத்பூதௌ, அடுத்தது ஹந்தும் பிரம்மாண
முத்தியதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் தோன்றிய அந்த அசுரர்கள் இங்கு இத்தனை தொந்தரவுகள் செய்கிறாரு. அதனால விஷ்ணுவை நான் கண் விழிக்க வைக்க வேண்டும், இந்த அசுரர்களிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு நீயா ஏதாச்சும் உபாயம் செய்யணும் அப்படின்னு கேட்க நித்ராதேவி என்ன செய்கிறாள், தாமஸ்வரூபமாக, ஏன்னா சொல்லும் பொழுது ஒவ்வொரு குணங்களை சொல்லும் பொழுதும் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் சொல்லும் பொழுது தமோகுணத்தை சொல்லும் பொழுது சோம்பேறி அப்படின்னு ஒரு விஷயம், சோம்பலாக இருக்கக்கூடியன்னு சொல்லும் இல்லையா, அப்படி தாமஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அவருடைய காது மூக்கு அப்படின்னு எந்தெந்த துவாரங்களில் வெளியே வர முடியுமோ அப்படி ஒரு சக்தியாக திரட்டி வெளியில் வருகிறார். வந்த உடனே மகாவிஷ்ணு கண் விழிக்கிறார். என்ன ஆச்சு பிரம்மா இப்படி நிற்கிறீங்க கேட்ட உடனே இவர் அசுரர்கள் தரும் தொல்லை அதெல்லாம் சொல்லி வேதங்களை திருட முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாமே சொல்ல, நான் அபயம் தருகிறேன், நான் அசுரர்களை யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இவருக்கு அந்த அசுரர்கள் என்ன பலசாலிகள் என்ன வரம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. இப்ப இவர் மதுகிட்ட சண்டை போடணும். மது கைடப்பர் 2 பேரும், அவங்க 2 பேருமே பலசாலிகள் இருக்கிறார்கள், வரம் தந்திருக்கிறார்கள், வரம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல மது சண்டை போடுவார். சண்டை போட்டு அவர் களைப்பாகும் பொழுது கைடப்பர் இப்படி மாறி மாறி யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால அவங்க களைப்படையல. ஆனா விஷ்ணு தன்னந்தனியாக 5000 வருடங்கள் யுத்தம் செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு சோர்வடையும் பொழுது ஒரே ஒரு இடைவெளி விட்டு கொள்ளலாம், நீங்கள் இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்கிறீர்கள், நான் தனியாளாக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யுத்த தர்மமே கிடையாதே அப்படின்னு சொல்ல அவர்களும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார்கள். எதற்கு அந்த இடைவெளியை எடுத்துக்கொண்டார் என்றால் அம்பாளை தியானம் செய்து இது என்ன காரணத்தால் இவர்கள் இன்னும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பலம் குறையாமல் இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது தன்னுடைய தங்கையான அம்பிகை கொடுத்த வரம். அப்ப வரம் கொடுத்தவளால் தான் இவர்களை அழிக்க முடியும். அப்ப அம்பாள் கிட்டையே உபாயம் கேட்கிறார், அதற்கு ஸ்தோத்திரம் செய்கிறார். அன்னைக்கு நல்லவர்களாக இருந்தார்கள், அதனால தான் உன்கிட்ட எங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்களா செய்யணும் அப்படின்னு. ஆனா இன்று இவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாகி விட்டார்கள். அதனால ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு, என்ன அப்படின்னா அவர்களாகவே உன்னிடம் எங்களை கொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும், அதை நீ செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது எப்படி முடியும், சாத்தியம் தாயே அப்படின்னு கேட்குறார். நீ மறுபடியும் போய் சண்டை போடு, அவங்களுக்கு தங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு ஒரு மமதை இருக்கு பாரு, அந்த மமதையை நீ பயன்படுத்தி கொண்டு அதை உடைக்க முயற்சி செய். இந்த யுத்த சமயத்தில் அவர்களுடைய பலத்தை குறைக்க நான் சில மாயைகளை செய்கிறேன், நான் மோகினியாகி அவர்களுடைய கவனத்தை சிதற அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகிறது. இப்ப களைப்பு போக இவர் யுத்தம் ஆரம்பிக்கிறாரு. அவங்க திரும்பவும் அதே பலத்தோடு வருகிறார்கள். இப்ப ஆனா 2 பேருக்கு என்ன பண்ண, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மரியாதை. பரவாயில்ல, இத்தனை காலமாக யுத்தம் செய்கிறார், கொஞ்சம் கூட களைப்படையாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ்ணு மேல மரியாதை, விஷ்ணுவுக்கும் இவர்கள் மேல் மரியாதை. அப்ப விடாமல் யுத்தம் செய்வதால் இப்ப ஒரு கட்டத்துல அவங்களுடைய கை ஓங்குகிறது. அப்ப அம்பிகையை தியானம் செய்கிறார். அம்மன் நீதான சொன்ன, நீ யுத்தம் செய்ய, நான் காப்பாற்றுகிறேன் என்று காணமே அப்படி நினைக்கும் பொழுது அந்த க்ஷணத்தில் ஜெகன் மோகினியாக அந்த அசுரர்களுக்கு மட்டும் காட்சி தருகிறார். இப்ப என்ன பண்றா, சங்கீதம் போன்ற விஷயங்களால் அவர்களுடைய மனத்தை மோகிக்க வைக்கிறார். எங்க ஒரு பக்கம் சண்டை அப்படி யுத்தம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் அந்த அழகு அவர்களுடைய மனதை ஆட்கொண்டு விடுகிறது. இப்ப என்ன ஆகுது, முழு மனதோடு இங்கு யுத்தம் செய்ய முடியவில்லை. அப்படி அவளை என்ன பண்றது, எப்படி அவளை அடைவது அப்படின்னு புத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது யுத்தத்தில் நாட்டம் குறைய ஆரம்பிக்கிறது. இப்ப விஷ்ணுவின் கை ஓங்குகிறது. அம்பிகை சொன்னால் அந்த மமதையை உனக்கு சாதகமாக்கிக் கொள் அப்படின்னு. இப்ப அவர் அதை உபாயமாக எடுத்துக்கொள்கிறார். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா அழகா பேசுறார். உங்களுடைய பலத்தை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன், வரம் கேளுங்கில் நான் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் மது கைடவர்கள் சொல்றாங்களாம், உன்னுடைய பலத்தை கண்டு எங்களுக்கும் ஆச்சரியம்தான், நீ என்ன வரம் கொடுப்பது, நாங்கள் என்ன வரம் கேட்பது, எங்களுடைய பரம்பரையில் கொழுத்துத்தான் பழக்கம், அதனால் நீ வரம் கேள் என்று அசுரர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அங்கே அம்பிகையின் மோகன ரூபத்தில் அவர்கள் மயங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் அழகா சொல்லுவாங்க, ஞானினாம் அபீச்சேதாம்சி தேவி பகவதீஹி சா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயட்சமி அப்படின்னு சொல்லி
எப்படிப்பட்ட ஞானிகளையும் பிடித்து இழுத்து இந்த மோகம் என்ற வலையில் தள்ளக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். இவள் நினைத்து விட்டால் யார்தான் தப்ப முடியும்? ஏன்னா நமக்கு அந்த விஸ்வாமித்திர கதையெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு க்ஷணம் இங்கே ஆரம்பித்தது. ஒரு க்ஷணத்தில் இந்த அசுரர்களை மாயையில் சிக்கவும் வைத்து விட்டால் வரம் கேட்க சொல்ல தர்மத்தை மீறாமல் ஜெயிக்க வேண்டும் இல்லையா? எத்தனை உபாயங்கள் செய்தாலும் அங்கே தர்மத்தை மீறாமல் செய்வதுதான் அந்த கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் அங்கே பெருமையாக இருக்கும். ஆக நிஜமாகவே நீங்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தால் நான் கேட்கும் வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி கேள் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த யுத்தத்தில் என்னால் நீங்கள் மரணமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு க்ஷணம் அப்படி மோகத்திலேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆகா, நம்ம என்னமோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமே, எப்படி இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். லோகம் முழுக்க ஜலமயம். சரி, அப்போ என்ன உபாயம் எடுக்கலாம்? சரி, வரம் தந்தோம், ஆனால் நாங்கள் சொல்வது போல் எங்களை நீ கொல்ல வேண்டும். எங்கே பூமி ஜலத்தில் மூழ்காமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் அங்கே நீ எங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு வார்த்தைக்குத்தானே காத்து கொண்டிருந்தார். ஒரேடியாக விராட் ஸ்வரூபம் எடுக்கிறார் அந்த விஷ்ணு. உடல் பெரிதாக வளர்கிறது. அப்ப மது கைடவர்கள் மட்டும் சாதாரணமானவர்களாம், அவர்களும் உருவத்தை பெரிதாக்குகிறார்கள். இப்ப விராட் ஸ்வரூபம் எடுத்து அவரும் இன்னும் பெரிதாக பெரிதாக, தொடைகள் பெரிதாக, தண்ணீரை தாண்டி அதுவே ஒரு பூமி போல வருகிறது. அப்ப இதில் உன் தலையை வை என்று அவர்கள் சொல்ல அவங்களும் உருவத்தை பெரிதாக்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் அதற்கு மேல் அவருக்கு முடியவில்லை. ஆக என்ன ஆகுது? இப்ப விஷ்ணு பெரிதாக வந்துட்டாரா? அசுரர்கள் தோழியை ஒத்துக்கொள்ள அவர்கள் இருவரையும் தன் சக்கராயுதத்தால் சிரச்சேதம் செய்கிறார். அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் உடல் பெரிதான அந்த இடம்தான் பூமி என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் மேதினி என்று பெயரும். இருவரையும் துண்டுகளாக்கிய இடம் அவர்கள் உடலே இந்த பூமி. மகாவிஷ்ணுவால் இவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்ற நிலை வருவதற்கே அந்த யுக்தியை தருவதற்கு அம்பாளின் அனுகிரகம் வேண்டி இருந்தது இல்லையா? அப்ப பிரம்மா விஷ்ணு அவர்கள் நன்றி சொன்னார்கள். சரி, இப்ப திரும்ப அந்த மகாகாலிக்கு வரலாம். அப்ப தாமச குணம், சோம்பல் அப்படின்னு சொன்னோமா, கருமை நிறம் அப்படின்னு. இப்ப அந்த பல திசைகள் சொன்னோம் இல்லையா? மது கைடவர்களுடைய பல திசைகள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தவங்கள மோகத்தினால் ஈர்த்து ஒரு திசையில் கொண்டு வந்து மதிமயக்கம் செய்ய வைத்தாள் இல்லையா? இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மாட்டு மந்தையை ஓட்டிச் செல்லும் இடையன் தன் இஷ்டம் போல அவைகளை ஓட்டிச் செல்வான. 10 மாடா இருந்தாலும் சரி, 100 மாடா இருந்தாலும் சரி, அவன் நினைத்த திசைக்கு அவர்களை அழைத்து செல்வான். அதுபோலத்தான் இந்த உலகில் ஜீவன் என்னும் பசுக்களை ஒரு திசையில் விரட்டி தன் இஷ்டம் போல தன்னுடைய இஷ்டத்துக்கு அழுப்பவளாகவும் இருப்பாள் இந்த மகாகாளி. அவர்களை மட்டுமல்ல, அந்த காலனையும் விரட்டுபவளாக அழிப்பவளாக இருக்கிறாள் இந்த காளி. மகா பெரியவா சரணம்.